சரி நீ போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறியா? சரி நான் அதுக்குள்ளே இவங்ககிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சொல்லுங்கள், நான் இப்போ எங்கே அனுப்பியிருக்கேன் என்ன பார்க்குறீங்க? நம்ம பீட்ரூட்டை வந்து ஆக்சுவலாக உடம்புக்குள்ளே இந்த ஆர்ட்ரிஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த வெசல்ஸ்லலாம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த எண்டோதீலியம் லேயர்னு சொல்லுவாங்க. அந்த லேயர் தான் வந்து நல்லா சுருங்க விரிய, அதுக்கப்புறம் நல்லா எலாஸ்டிக் மாதிரி நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கெல்லாம் அந்த லேயர் ரொம்ப முக்கியம். அந்த லேயர் நல்லா இருந்தால் தான் நம்மளோட பிபிலாம் சூப்பராக மேனேஜ் ஆகும். ஒருவேளை அந்த லேயர் வந்து டிஸ்ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த எண்டோதீலியம் வளைவு நெளிவு அந்த எலாஸ்டிசிட்டி அதெல்லாம் போயிடும். அப்போது ஹார்ட் ஆகிடும். அப்போது அந்த மாதிரி ஹார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பிளட் ப்ரெஷர்லாம் வரதுக்கு அதுதான் ரீசன். இப்போ என்னாச்சுன்னா நம்ம ஆளுக்கு இந்த மாதிரி தான் ஆகி பிளட் ப்ரெஷர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பீட்ரூட் போயிருக்கல, நம்ம பீட்ரூட்குள்ளே நைட்ரேட்ஸ் இருக்குது. அந்த நைட்ரேட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பிளட்டுக்குள்ளே வந்து அது அப்படியே ட்ராவல் பண்ணி போகும்போது எந்த இடத்துலலாம் டேமேஜ் இருக்கோ, லோ ஆக்சிஜன் இருக்கோ, அந்த இடத்துல அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா நைட்ரிக் ஆக்சைடாக வந்து கேஸாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த கேஸ் வந்து ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா இந்த டேமேஜை சரி பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இந்த டேமேஜ் சரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் பழைய மாதிரி நம்மளோட அந்த ஆர்ட்ரியோட எலாஸ்டிசிட்டி அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ஸோ இதெல்லாம் வந்து திரும்ப நமக்கு வந்துடும். அப்போ நம்மளோட பிளட் ப்ரெஷரும் சரியாயிடும். ஆக்சுவலாக இந்த நைட்ரேட்ஸ் இருக்கிறதுனால இது ரொம்பவே சூப்பராக ஹெல்ப் பண்ணும் நம்மளோட பிளட் ப்ரெஷருக்கெல்லாம். பட் என்னென்னா இது வந்து இன்ஸ்டன்ட் ரெமெடி தான். பெர்மனண்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ட்ரீட்மெண்ட் கிடையாது. பட் இது வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக நமக்கு சூப்பராகவே ஒரு ரிலீஃப் கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேளை ஆரம்பத்துலேருந்தே வந்து நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்க அந்த ஆர்ஜினைன் இருக்கு இல்லையா, அந்த ஆர்ஜினைன் சொல்லுவாங்க, அதுவே வந்து நம்மளோட ஆக்சுவலாக எண்டோதீலியம் செல்ஸே நைட்ரிக் ஆக்சைடை வந்து ப்ரிப்பேர் பண்ணும். அதில் இப்போ டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த நைட்ரிக் ஆக்சைடை அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா மேபி நம்மளோட ஃபுட்டில் வந்து ஆர்ஜினைன் அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் கிடைக்காம இருக்கலாம். அதுதான் ரா மெட்டீரியல் இந்த நைட்ரிக் ஆக்சைடை ரெடி பண்ணுறதுக்கு, அது இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போலேருந்தே ஜோன்சீடோ ஃபுட்ஸோட நட்ஸ் அண்ட் சீட்ஸை டெய்லி ஒரு பேக் சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது அந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாம் உங்களோட பிளட் வெசல்ஸ் எல்லாம் சூப்பராக வந்து பாதுகாத்துக்கும். ஏன் அப்படின்னா அதில் இருக்க ஆர்ஜினைன் அப்படிங்கிற அந்த ரா மெட்டீரியல் உங்களுக்கு நைட்ரிக் ஆக்சைடு வந்து உற்பத்தியை அதிகமாக்கும். அப்போது உங்களோட வெசல்ஸும் சூப்பராக இருக்கும். அதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பீட்ரூட்டில் போய் இப்போதைக்கு இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிட்டு வந்துட்டாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இனிமேல் டெய்லி நட்ஸ் அண்ட் சீட்ஸை சாப்பிடுங்க. ஸோ அது லாங் டேர்ம் வந்து உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் வராமல் பார்த்துக்கும் அண்ட் சூப்பராக உங்களோட வெசல்ஸையும் வந்து பாதுகாத்துக்கும். அதே மாதிரி இன் பிட்வீனில் அடிக்கடி இந்த மாதிரி நைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கிற உணவுகளாக இந்த பீட்ரூட்டெல்லாம் வந்து சாப்பிடுங்க. அண்ட் என்னை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.